சென்னை தியாகராய நகரில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, பெஞ்சமின் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். பின்னர் சிறந்த தொழில் முனைவோருக்கான விருதை மதுரையைச் சேர்ந்த காயத்ரி என்பவருக்கும், சிறந்த சமூக சேவைக்கான விருதை பத்மபிரியாவுக்கும், சிறந்த ஊடகவியலாளருக்கான விருது திருநங்கை அப்சரா ரெட்டிக்கும் வழங்கப்பட்டது. பொண்ணுங்க எல்லாருமே அழகுக்காக எதுவும் யோசிக்காம, ஒரு சாப்பாடு பொருளை நான் கொண்டு வந்தேன்னா உங்ககிட்ட நான் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், என்கிட்டே யாரும் சொல்கிறது கஷ்டம். பட் அழகுன்னா நான் அதை ஃபஸ்ட்டு எடுப்பேன் இல்லையா? ஸோ அப்படி தான் நான் சோப்பையும் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அது எந்த கெமிக்கலும் கிடையாது, பர்ஃப்யூமும் கிடையாது, கலரிங்கும் கிடையாது. பியூராக நான் ஒரு சோப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பிரஜித்ன்ற பேரில் சீக்கிரம் லான்ச் ஆகும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பெண் எவ்வளோ வேணால் உச்சிக்கு போகலாம், எவ்வளோ உயர வேணால் பறக்கலாம். ஆனால் வெளியில் போகிற பெண் வீட்டுக்குள்ளே வரும்போது அழகிய மகளாக, நல்ல மனைவியாக, புத்திசாலி தாயாக, இந்த மாதிரி எல்லா அந்த கேரக்டர்ஸில் நேச்சரில் எந்த மாற்றங்களும் இல்லாமல் வந்துவிட்டால் கணவர் மட்டும் இல்லை, அந்த குடும்பமே சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. எனக்கு இந்த சமுதாயத்தில், இந்த உலகில் ஒரு மதிப்புக்கூடிய இடம் இருக்கும்னு அந்த நம்பிக்கையோடு நான் செயல்பட்டேன். யாருமே நான் அவமதிக்கவில்லை. யார் என்னை தப்பாக பேசினாலும் நான் என்னோட வேலை மட்டும்தான் செஞ்சேன். அந்த நம்பிக்கையுடனும் ஒழுங்குடனும் நிதானமுடனும் கட்டுப்பாடுடனும் இருந்தால் நாம் வெற்றியை அடையலாம். யாராலையும் பெண்களோட அமோக வெற்றியை தவிர்க்க முடியாது. விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வழியில் தற்போதைய அதிமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதை எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை எடுத்தால் எந்த திட்டங்களாலும் பெண்கள் சார்ந்த, பெண்களின் முன்னேற்றம் சார்ந்த திட்டங்களைத்தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். என்றால் பெண்கள் நன்றாக இருந்தால் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் பெண்கள் நன்றாக இருந்தால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு பெண் திறமையாக அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் நல்ல நிலையில் இருக்கும் என்பதை உணர்ந்தான் எந்த திட்டங்களை அறிவித்தாலும் பெண்கள் சார்ந்த திட்டங்களை, பெண்களின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.